இங்க மாலினி அடிக்கடி செடியனை பார்க்க வருது, பாக்கியாக்கு பிடிக்காம இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா. இங்க மாலினி ஜெனியோட குழந்தைய ஒளிச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட கொடுத்தேன் இவங்க கிட்ட கொடுத்தேன் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மாலினி தான் ஒளிச்சு வச்சாங்கன்ற விஷயம் பாக்கியாக்கு தெரிய வருது. மாலினி இப்படி செஞ்சதுனால பாக்கியா வீட்டுல உள்ள எல்லாரும் பயங்கர கோபமாகறாங்க. உடனே பாக்கியா மாலினி கிட்ட, நீ செய்யற எதுவுமே சரி கிடையாது, நீ செய்யறது எல்லாமே தப்புதான், உனக்கு வேலைன்னா அது ஆபீஸ்ல மட்டும் தான் நீ பாக்கணும், நீ செடியனை தேடி இப்படி வீட்டுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத மாலினி அப்படின்னு சொல்லி பாக்கியா பயங்கரமா மாலினியை திட்டி வெளியில அனுப்புறாங்க. இங்க கோபி லோனை சரியா கட்டாததுனால டியூவை கட்ட சொல்லி ஆளுங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் கோபி வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியாம லோன் வாங்கி பிசினஸ்ல போட்டேன், ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல, லோன் காசை கட்ட சொல்லி கால் மேல கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆளுங்களும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது செஞ்சே ஆகணும், இல்லனா ராதிகாக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி. வாக்கிங் முடிச்சுட்டு வர கோபி ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஈஸ்வரி பயங்கர கோவமா, ஏய் கோபி வாடா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்க ஈஸ்வரி இந்த கோபியை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ராதிகா. ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவை மூலஸ்தலவு பண்ணி எப்படியாவது உன் புருஷன் கூட சேர்ற வழிய பாரு, இல்லன்னா உன் அத்தக்காரி ஈஸ்வரி ஒரேடியா கோபியாவும் உன்னையும் பிரிச்சு வச்சிருவா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராதிகா அழுதுகிட்டே, நான் என்ன செய்யறது, கோபியை என் கூட பேச கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரே வழி, ஈஸ்வரி மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க ராதிகாவோட அம்மா. உடனே ராதிகா, இன்னும் நான் 2 நாள் பாப்பேன், கோபி அவங்க அம்மா பேச்சை கேட்காம என்ன தேடி வந்தாருன்னா சரி, இல்லனா பாக்கியாவோட வீட்டுக்கு போய் பெரிய பிரச்சனை பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இங்க கணேஷ் அமிர்தாவையும் நிலாவையும் பார்த்து அவங்கள கூடவே ஊருக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாக்கியாவோட வீட்டுக்கு அமிர்தாவை பாக்குறதுக்காக வராரு. இங்க வெளியில வந்த பாக்கியா கணேஷ் அமிர்தாவை தேடி வந்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க.